ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்லி வீக்காக்கான ப்ரொமோ வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் வீக்காக்கான ப்ரொமோ வந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சான்னு கேட்டால் நம்ம சொன்ன மாதிரி மொத்தமாக வியூஸ் போகலை. ஆனால் கொஞ்சம் மின்மினி எரியும் இல்லையா, அந்த மாதிரி எரிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த காவேரி நினச்சது தான் அந்த ஒரு சீக்வன்ஸு. டிவோர்ஸ்க்காக தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து லாயர் சொல்வார் இல்லையா, அது ஃபுல்லாக காவேரியோட இமேஜினேஷன். ஒரு பக்கம் காவேரி இப்படி இமேஜினேஷன் பண்ணுறாங்க, அந்த பக்கம் வந்து நம்ம விஜய் வந்து காவேரி எம்டியாக சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வந்து உட்கார சொன்னேன். நான் கூட ஃபஸ்ட்டு படம் பார்த்தோன்னே உண்மையிலே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்படி தான் எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபீல் ஆச்சு. இவ்வளோ நாள் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ மனசுக்குள்ளேயே இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும், பட் எனிவேஸ் இந்த இடத்துல இப்போ வரைக்கும் வந்து அந்த அடிப்பட்ட சீன் வரல. அது எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அந்த என் பண்ணும்போது காவிரியோட ரியாக்ஷனை பார்க்கும்போது ஏதோ ஒரு பதட்டம் அவங்ககிட்ட இருக்குது. அவங்கள அறியாமலே இப்போ விஜய் கூப்பிட வரா இல்லையா, அப்போ அவங்க ஒரு பதட்டத்தோடு இருக்கும்போதே காரை ஓட்டுவாங்க போல். ஐ மீன் ஃபாஸ்ட்டாக அவங்கள அறியாமலே காலை மிதிச்சு அது போகும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து டக்குன்னு பிரேக் போட்டு அவங்க தலையில் அடிபட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல காரில் 2 பேரும் போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா விஜய்க்கும் ஏதாவது ஒன்று ஆயிருக்கணும். பட் அந்த மாதிரி இல்லை, காவேரிக்கு மட்டும்தான் அடிபட்டிருக்கு. அப்போ தான் வந்து நம்ம விஜய் வந்து அது அந்த மாதிரி நமக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த சீக்வன்ஸ் வரல. ஆஃபீஸுக்குமே ரீச் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று அவங்க அந்த பதட்டத்தில் கார் ஓட்டும்போது அந்த இடத்துல இடிச்சிருக்கணும். அந்த கடைசியில் நமக்கு ஒரு ரியாக்ஷன் காமிச்சாங்களே, அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக அவங்க கார் அவங்கள அறியாமலே மிதித்து கார் மூவ் ஆகிற மாதிரி போயிட்டு டக்குனு பிரேக் போட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா சைட்டுக்கு போயிட்டு அங்கே ஏதாச்சும் அட்டாக் பண்ணிக்கலாம். இது 2 தவிர வேறு வாய்ப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். பட் இன்றைக்கி ப்ரோமோ ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஓகே. இந்த மைண்ட் வாய்ஸையும் இமேஜினேஷன் விட்டுட்டு நேராக எல்லாம் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சர்ப்ரைஸ் பண்ணுற அவர் இமேஜினேஷன் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே நடந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தனியாக ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஐயோ அது இமேஜினேஷனா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பல்பு. எனிவேஸ் இன்றைக்கி ப்ரோமோ பார்த்தீங்களா எப்படி சொல்லி கருத்துக்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேபி மிட் வீக் ப்ரோமோவில் அவங்களுக்கு அடிப்பட்ட மாதிரி காமிக்கலாம், இல்லை நாளைக்கு எபிசோட்லேயே அடிப்பட்ட மாதிரியும் காமிக்கலாம். தெரில பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.